அடியே, அந்த செர்ரியை எப்படியாவது கழட்டி விடுவேன்னு பார்த்தா நீ ஏண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவன் உன்னை என்ன பண்ணி இப்படி மாத்தி வச்சிருக்கான்? சொல்லு, சொல்லி தொலைடி. அவன் உன்கிட்ட அப்படி என்னடி சொன்னான்? எதுவும் சொல்லல மம்மி. சாகுற நிலைமைக்கு போய் உயிர் பொழைச்சேன் பாரு, அப்பவே நான் ரியலைஸ் ஆயிட்டேன். அந்த செரி எனக்காக தான் பிறந்தவன். அவன் கூட தான் நான் என் லைஃப் லாங் குடும்பம் நடத்தணும்னு. இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போட்டு உன்னோட அம்மாவோட மனச துண்டு துண்டா உடைக்கிற மாதிரி பேசாதம்மா. பெத்த வயிறை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாதம்மா. சி வாய் மூடு. உனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா புருஷனோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்துக்காக தானே கண்ணுல விளக்கண்ணிய ஊத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் இந்த பூமியில உயிரோட இருக்கிறதும் அந்த கல்யாணத்துக்காக தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா என்ன? சித்தி, தேவையில்லாம டாபிக் டைவர்ட் பண்ணி என்ன இதுக்கு மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் காலாக்காத. அடியே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டி. சொல்லி தொல்லடி, நீ ஏண்டி இப்படி மாறிட்ட? நான் தான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல மம்மி. நான் சொல்றத நம்புங்க. எனக்கு பிறந்தாலும் பிறக்கலனாலும் நம்ம நட்சத்திராவுக்கு கண்டிப்பா பிறப்பாங்க. தேங்க்யூ மருதாணி பாட்டி. நெல்லடி, எங்கடி போற? நீ அந்த செர்ரி பெட்ரூம்க்கெல்லாம் போகவே கூடாது. அவன் கூட குடும்ப நடத்தலாம் நான் விட மாட்டேன். எப்படியாவது அந்த செர்ரிய கழட்டி விட்டுட்டு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடி எனக்கு அவனை போய் மருமகனாக்கணும்னு பாத்துட்டு இருக்க? அப்படிலாம் சொல்லாதீங்க மம்மி. ஆல்ரெடி செரி உங்களுக்கு மருமகன் தான். அந்த உண்மையை முதல்ல நீங்க ஏத்துக்கோங்க மம்மி. என்ன விடுங்க. ஏய், நான் உன்னை போக விட மாட்டேன். என்னம்மா லேட்டு? தோ வரேங்க. நான் இங்க உங்களுக்காக பால் கலந்துகிட்டு இருக்கேன். பாலா? ஓகே ஓகே, வா வா வா. அவ மூஞ்சிக்கெல்லாம் பால் வேறையா? மம்மி, புருஷன் பொண்டாட்டினா பால் குடிக்கிற சம்பிரதாயமும் இருக்கும்ல மம்மி. என்ன விடுங்க. நான் விட மாட்டேன். மம்மி, இப்ப நான் டாடியை கூப்பிடுவா. சித்தி, என்ன ஆச்சு சித்தி இவளுக்கு? அம்மாடி, உண்மைய சொல்லி உன்கிட்ட அடி வாங்கறத விட வாய மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேம்மா. பரவாயில்ல சொல்லு, நான் அடிக்க மாட்டேன். அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம நட்சத்திர வயசுக்கு காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்கு. அதனாலதான் மனச மாத்திக்கிட்டான்னு நினைக்கிறேன். நட்சத்திரா, அந்த கதவை சாத்து நட்சத்திரா. என் தங்கமான மருமகனே, ஏன் உன்னை பாக்குற உரிமை கூட எனக்கு இல்லையா? நல்லா பாருங்க. ஆனா இப்ப பாக்குற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தான் கேக்குறேன். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு என்ன தவிர யார் மருமகளா வந்திருந்தாலும் உங்களுக்கு தங்கமா தான் தெரிவாங்க. இல்ல பூமி, இந்த விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன். தேவதையே இறங்கி வந்து உன் இடத்துல நின்னா கூட என் புள்ளைக்கு பொண்டாட்டியா நீதான் வேணும்னு நான் கேப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணி என் புள்ள அதிர்ஷ்டக்காரனா மாறிட்டான். நீங்க என்ன இந்த அளவுக்கு பாராட்டுவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டிருப்பேன். இப்ப அதெல்லாம் ஜீரணமாகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேலி பண்றதுல கூட உன்னை அடிச்சுக்க ஆள் இல்ல. அது இருக்கட்டும் பூமி, என் புள்ள ககன்னா உனக்கு ஏன் அவ்வளவு பிடிக்குது? என்னத்த இப்படி கேக்குறீங்க? எந்த ஒரு பொண்டாட்டையும் புருஷனை உயிரா தானே நினைப்பாங்க. இல்ல, ககன் மேல உனக்கு இருக்கிற அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு. நீ ஏன் அவன் மேல அவ்வளவு பாசமா இருக்கன்னு எனக்கு தெரியணும். சொல்லு பூமி. அத்தை, கடவுள்னா உங்களுக்கு ஏன் இவ்ளோ பிடிக்குது? இது என்ன கேள்வி? இந்த உலகத்தை படைச்சது கூட கடவுள் தானே. நம்மளையும் சேர்த்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் படைச்சவர் அவரு. அதனாலதான் கடவுள்னா ரொம்ப பிடிக்கும். பக்தியோட அவரை பூஜை செய்யறோம். உண்மைதான்.
எப்பவாவது பெரிய ஆபத்துல இருந்து யாராவது நம்ம உயிரை காப்பாத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையும் நம்ம அந்த கடவுளுக்கு சமமா தானே அத்தை பார்ப்போம். ம் ஆமா, அப்படிதான் பாப்போம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஆமா, நான் கேக்குற கேள்விக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? நீ டாபிக்க டைவர்ட் பண்ற பூமி. இல்ல அத்தை, நான் அந்த இடத்துக்கு தான் வரேன். சின்ன வயசுல என்னோட அம்மா என்னை பெத்து நான் உயிரோட இருக்கணுங்கிற நோக்கத்துல பொம்மை ஃபேக்டரியில இருந்து என்னை தூக்கி போட்டிருக்காங்க அத்தை. அப்போ எந்த ஒரு தெரு நாயும் என்னை தூக்கிட்டு போகாத மாதிரி என்னை காப்பாத்துனது அவருதான் அத்தை. அப்படின்னா சின்ன வயசுல அவனுக்கு கிடைச்ச அந்த குழந்தை நீதானா பூமி? எனக்கு மறுபிறவி கொடுத்த மாமாவை நான் விரும்புறேன்னு மட்டும் சொல்ல முடியாது அத்தை. நீங்க சொன்ன மாதிரி உயிர் கொடுத்த மாமாவை கடவுள் மாதிரி நான் பூஜிக்கணும். ஐயோ, அப்ப இவ்ளோ நாளா இந்த விஷயத்த பத்தி ஏமா எங்க கிட்ட சொல்லல? அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரவே இல்லை, அதனாலதான் நான் சொல்லல அத்தை. ஐயோ பூமி, சந்தர்ப்பம் வர வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சின்ன விஷயம் நினைச்சியா இது? அன்னைக்கு அபூர்வா ஏவி விட்ட ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, உன்னோட நல்லதுக்காக ஒரு பூக்கூடையில உன்னை வச்ச அம்மா அந்த கூடைய தூக்கி ரயில்ல ஏத்தி விட்டுட்டான். அந்த ரயில் போகும்போது அவனும் ரயில் பின்னாடியே ஓடி வந்தான். ரவுடிங்க பயத்தினால நான் தான் ககனை தடுத்து நிறுத்திட்டேன். அப்ப நாங்க நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டு இருந்தோம். அப்படி ஒரு கஷ்டத்துல கூட உன்னை பிரிஞ்சிட்டோமேன்ற வேதனை அவனுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. இப்ப கூட நீ அவனுக்கு கண்டிப்பா ஒரு நினைவாதான் இருப்பம்மா. போய் அந்த சின்ன குழந்தை நீதான்னு ககன் கிட்ட சொல்லுமா. போமா, போய் சொல்லு.